ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் காலம் 60 நாட்களாக குறைக்கப்பட்டு புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. ரயிலில் பயணம் செய்ய 120 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யும் வசதி இருந்து வந்தது. இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகளுடன் ஏஜென்ட்டுகள் கூட்டு சேர்ந்து டிக்கெட்டுகள் முன்பதிவில் மோசடி செய்வது தெரியவந்தது. இதனால் பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு முன்பதிவுக்கான காலம் 60 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வந்தது. ஜூன் 30ஆம் தேதி வரை பயணம் செய்வோர் மட்டுமே புதனன்று முன்பதிவு செய்தனர். அதே நேரம் வெளிநாட்டு பயணிகள் 360 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்யப்படும் வசதி மாற்றப்படவில்லை. இந்த மாற்றம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தாலும் சிலர் பழைய முறைக்கே ஆதரவு தெரிவித்தனர். 120 நாளா இருந்துச்சு, இப்போ அது 60 நாளா ஆக்கியிருக்காங்க. அது மக்களுக்கு கஷ்டம்தான், எங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். பழைய முறை 120 நாள் அந்த இது இருந்தால் மக்களுக்கு எல்லாம் நல்லதா இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த வெக்கேஷன் லீவுக்கு அவங்கெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கிறது, மக்களுக்கு எல்லாருமே சிரமப்பட தான் செய்வாங்க. திட்டம் வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா எப்பயோ போகிறதுக்கு 120 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக் பண்ணுறதை விட 60 நாளைக்குள்ளே புக் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். ரிசர்வேஷன் 120 நாள் டைம் கொடுத்தாங்க. இப்போ 60 டேஸ் கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 60 டேஸ்ல போது எல்லாரும் அந்த டைம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். இப்போ எல்லாருமே இந்த லீவு சம்மர் டைம்ல 60 டேஸ் தான் இருக்கு, பத்தாது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தட்கல் முன்பதிவில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.